ஆசிய கண்டத்தின் முத்து எனும் பெருமைக்குரிய நாடான இலங்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மிகவும் அழகான தீவு நாடுதான் இலங்கை. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ள இலங்கையின் மொத்த நிலப்பரப்பளவு 65,610 கிலோமீட்டர் ஆகும். மிகவும் பழமையான வரலாற்றை கொண்ட இலங்கை 1972ஆம் ஆண்டு வரை சீலோன் எனும் பெயராலே அழைக்கப்பட்டது. 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இலங்கையில் மனித குடியேற்றங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. தற்போது இலங்கையில் தமிழ், சிங்களம், இஸ்லாமியர், பரங்கியர் என 22 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளே இலங்கையின் அதிகாரப்பூர்வமான தேசிய மொழிகளாகும். மேலும் சுமார் 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் தமிழ் மொழியானது பேசப்படுகின்றது. இலங்கையின் தலைநகரமாகவும் வர்த்தக மையமாகவும் கொழும்பு நகரம் அமைந்துள்ளது. மேலும் கொழும்பு நகரமே இலங்கையின் பெரும்பாலான மக்களின் தொழில் நகரமாகவும் வேலைவாய்ப்பை தரும் நகரமாகவும் திகழ்கின்றது. இலங்கையானது 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்கள் என பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகின்றது. பிரித்தானியர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பல நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். சுமார் 152 ஆண்டுகள் வரை இலங்கையை பிரித்தானியர்கள் ஆட்சி செய்துள்ளனர். பிறகு இலங்கையில் ஏற்பட்ட சுதந்திர புரட்சிகளால் 1948ஆம் ஆண்டு பிரித்தானியர்களிடமிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது. இலங்கையின் கலாச்சாரம் உலகின் மிக பழமையான மற்றும் முக்கியமான கலாச்சாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இங்கு 4 விதமான மொழி, இனம், சமயம் என ஒரு கலவையான பண்பாட்டினை உடையதாக இலங்கை கலாச்சாரம் அமைந்துள்ளது. இந்த கலாச்சாரமானது உயரிய இலக்கியம், நடனம், இசை, உணவு என பல தனித்துவமான பகுதிகளை கொண்டதாகும். இலங்கை தென்னாசியாவில் மிக உயர்ந்த கல்வியறிவு விகிதத்தை கொண்ட நாடாகவும் இருக்கின்றதாம். இலங்கை மக்களில் 96% மக்கள் எழுத்தறிவு பெற்றுள்ளனர். இதற்கு இலங்கையின் இலவச கல்வி வழங்கும் முறையே காரணமாகும். ஆரம்ப பிரிவு தொடக்கம் பல்கலைக்கழகம் வரை இலவசமான கல்வி முறை என்பது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு உயர்தரமான தேயிலை, கருவா, மிளகு, ரப்பர், கோப்பி, தேங்காய், இரத்தினக்கற்கள், ஆபரணங்கள், ஆடைகள், பழங்கள் என பலவிதமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலமாகவும் இலங்கைக்கு பெரும்பாலான வருமானம் கிடைக்கப் பெறுகின்றது. இயற்கை எழிலுக்கு குறையே இல்லாத நாடாக இலங்கை திகழ்கின்றது. பார்ப்போரை வியக்க வைக்கும் வகையில் அழகான மலைத்தொடர்கள், நீர்வீழ்ச்சிகள், கடற்கரைகள், காடுகள், குளங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் என இலங்கையில் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நெடிய வரலாற்றை கொண்ட பழமையான கட்டிடங்கள், சமய வழிபாட்டு தளங்கள், உயர்தரமான வணிக கட்டிடங்கள் மற்றும் உணவகங்கள், சுற்றுலா விடுதிகள் என இலங்கையில் ஏராளமான இடங்கள் இருக்கின்றது. இவற்றை பார்வையிடுவதற்காகவே உலகின் ஏராளமான மக்கள் தங்களது பொழுதுபோக்கிற்காகவும் தேன் நிலவை கொண்டாடவும் வந்து செல்கின்றார்களாம். இலங்கையின் பெரும்பாலான அந்நிய செலவாணி இந்த சுற்றுலாத்துறை மூலமாகவும் கிடைக்கப் பெறுகின்றதாம். உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இலங்கை திகழ்கின்றது. இலங்கையின் அமைவிடம் புவியியல் ரீதியாக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இலங்கையின் கிழக்கு பக்கமாக வங்காள விரிகுடாவும் மேற்கு பக்கமாக அரபிக்கடலும் இருக்கின்றமையால மழை வீழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை. நாட்டின் சராசரி வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் தொடக்கம் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கின்றது. இலங்கை பரப்பளவில் சிறிய நாடாக இருந்தாலும் உலகின் தனித்துவமான உயிர் பல்வகைமையை கொண்ட நாடாக இலங்கை திகழ்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் உலகில் உள்ள பறவை இனங்களில் சுமார் 250 வகையான பறவை இனங்களும் சுமார் 2000க்கும் அதிகமான தாவர மற்றும் மர வகைகளும் காணப்படுகின்றதாம். அது மட்டுமல்லாது இலங்கைக்கே உரிய பல விலங்குகளும், சிறுத்தைகள், புலிகள், யானைகள், மான்கள், பன்றிகள் மற்றும் இலங்கைக்கே உரிய வகையிலான பாம்பு இனங்களும் வண்ணத்து பூச்சிகளும் என பல உயிர்களின் வாழிடமாகவும் இலங்கை இருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான கடல் வழியான வர்த்தக நடவடிக்கைகள் இலங்கையின் கடற்பரப்பினை அடிப்படையாகவே நடைபெறுகின்றது. மேலும் இலங்கை மக்களின் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக மீன்பிடி கைத்தொழில் இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரத்தில் இந்த கடல் வளமும் பங்கு வகிக்கின்றதாம். இலங்கையின் பாதுகாப்பிற்காக சுமார் 3,62,000 இராணுவத்தினர் கடமைகளில் இருக்கின்றனர்.
இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் இராணுவத்திற்காக 1.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்குகின்றது. 18 வருட வரலாற்றை கொண்ட இலங்கை இராணுவம் உலகளவில் 58வது இடத்தில் இருக்கின்றது. இலங்கையின் தேசிய பறவையாக காட்டுக்கோழியும், தேசிய விலங்காக மர அணிலும், தேசிய விளையாட்டாக கரப்பந்தாட்டமும் மதிக்கப்படுகின்றது. இலங்கை மக்களிடையே கிரிக்கெட், கால்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் மிக பிரபலமானதாக இருக்கின்றது. தென்னாசியாவின் முத்து எனும் புகழை கொண்ட இலங்கை நாட்டின் எல்லைகளில் இந்தியா மற்றும் மாலத்தீவுகள் அமைந்திருக்கு. ஒரு காலத்தில் இலங்கையும் இந்தியாவும் நிலப்பரப்பில் ஒன்றாக இணைந்து காணப்பட்டதாகவும், சுனாமி பேரலைகள் ஏற்பட்ட கடல் அறிவினால் இன்று தனித்தனியாக பிரிந்து காணப்படுகின்றதாம். இது பற்றி இதிகாச நூல்களிலும் குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற வரலாற்று நிகழ்வுகளோடும் தொடர்புபட்ட இடமாக இருந்து வருகின்றது. சோழ மன்னர்களால் ஆளப்பட்ட பல நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். இலங்கை பற்றிய இந்த காணொளியில் குறிப்பிட்டது சிறு தகவல்களே. இலங்கை பற்றிய வரலாற்றை அறிய உங்களது விருப்பத்தை தெரிவிக்க கமெண்ட் செய்யவும். இலங்கை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.